ஓ இங்கதான் தூங்குறாரா? அண்ணே 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 எந்திரிங்க, ராத்திரில தூங்கிட்டு. நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்கண்ணே, நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு. இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே? சொல்லுங்கண்ணே. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார, எந்திரிச்சு போ. என்னடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர? தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் வைக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணே. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. சாப்பிடு கண்ணு. என் முதலரவிய கெடுக்க வந்த முண்டா. என்னப்பா பச்சை புள்ள? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. அண்ணே சந்தை போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விற்க போறேண்ணே. உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்க அமுக்கிட்டா? அமுக்கிறீங்க மாமா. டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க வருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்ற? வாங்கிங்க மாமா. சரி என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொண்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்கன்னுதான். அப்பப்போ கொஞ்சம் முறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போடுறீங்க. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. வாயா, எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி 2 காலையும் ஒண்ணு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை போகையா? மாமா இந்தாங்க. என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுற நாயங்க. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், சோலையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். ஆமா, இவனுங்க சுயமரியாதை கல்யாணம்னு சொன்னாங்க. இப்ப குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு தாலி கட்டிட்டு இருக்கானுங்க. என்ன இதெல்லாம்? அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். யாரா அது? யாரு? அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? கல்யாண பொண்ணு பக்கத்துல நிக்குதே, தோழி. அது அவன் புத்திய காட்டிட்டியே. யாருன்னு சொல்ற? இந்த ஊர் வயசு பொண்ணு உனக்கு தெரியாம இருக்கும். நம்ம ஊர் இல்லடா அது. அப்ப பொண்ணு ஊரா இருக்கும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கல்யாண பொண்ணு கிட்ட போய் தோழி யாருன்னு கேட்டு வா. எது என்ன மாட்டி விட்டுறீ? சத்தம் போடாதடா. அப்ப கல்யாண பொண்ணு கிட்ட வேண்டாம், பக்கத்துல இருக்கானே மாப்பிள்ள செம்புலிங்க, அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு வா. ஒழுங்கா சொன்னா பாரு, மிரட்டி கட்டுவா. இருக்கவே இருக்கு அவன் செம்பு, அதை வச்சு மிரட்ட மாட்டேன். மாப்பிள்ள ஃப்ரெண்டு நானே. ஏய் சும்புலிங்கம். என் பேர் ஜம்புலிங்கம்.
நீ சம்புலிங்கமா சொம்புலிங்கமான்னு எனக்கு தான் தெரியும். ஏய், அந்த நிக்குது வர அந்த பொண்ணு யாரு? ஏய், இங்கடா. பல்லு போன கிளைய கூட விட மாட்டீங்களா? அது நாய் அது இல்லடா, பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அது. தெரியாது. நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் சொம்போட ரகசியத்தை சொல்லிடுவேன். மரியாதை கேளு. என்னடி சிவகாமே? என்னடி சிவகாமியா? இல்லைங்க, உங்க பொறகால நிக்குதே பொண்ணு. அது ஆறுன்னு சொல்லலன்னா அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்க. அது ஆறுன்னு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. எரிக்கிற சூரியனவே அண்ணாந்து பாக்காதவ. பெத்த ஐயனை தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணாக்கு. எல்லா வார்த்தையும் கேட்டுட்டேன். கேட்டியா? அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா, குனிஞ்சுதானே நிமிராதான். ஓ, வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவ தாண்டா பொண்ணு. கட்டினா இவளதான் கட்டினா. புடவையில இருக்கியா? ஏன் ஃப்ரெண்டு வந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? ஏடா நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? நான் என்ன இந்த பொண்ணை வேணும் பிடிச்சி இழுத்தேன்? புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் போய் இழுத்தா அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா எல்லாம்? ராசையா, நீ இத்தனை ஊர்ல ஜெயிச்சது பெருசு இல்ல. இது என் மாமியா விட்டு ஊரு. நீ பாத்தியே ஒரு பொண்ணு, அது இங்கதான் இருக்குது. நம்ம தோத்தம் மான மரியாதை எல்லாம் போயிடும். போட்டி நடத்துறாரே வாத்தியாரு, அதான் அந்த பொண்ணோட அப்பா. அவனுங்க என்ன பண்ணாலும் சரி, நாம தான் ஜெயிக்கணும். கவுண்டம்பாளையத்துக்காரங்க விளையாட விடக்கூடாது, பின்னிரணும். அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி அழைக்கிறேன். கபடி 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 கபட் 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 கபடி 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 என்னப்பா அநியாயமா இருக்கு? விளையாட்டை வினயமாக்குறீங்க. பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். விடுங்கப்பா. கபடி போட்டியாடா நடத்துறீங்க? கபடி போட்டு என்ன நம்ம பார்ட்டியா பார்க்கலாம் வந்தா வீடு பூட்டிருக்க. ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் எங்கேயா ஓடிட்டு இருக்கீங்க? எடுக்கல வாத்தியார் பண்ண தவிர கிணத்துல விழுந்துருச்சுங்க. வழி ஓடிங்க, வழி ஓடிங்க, தலைங்க. கை பிடிச்சிங்க.
கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சிங்க. இந்த ஆம்பளையும் தொட மாட்டாயா? என்ன அது தெரியாம நாங்க மேல நிப்போமா? ஓஹோ, அப்படியா? இந்த வேட்டியை பிடிச்சிங்க, பிடிங்க, கட்டிமா பிடிச்சிங்க. தமிழ் செல்விங்கிற பேர் ராசிக்கு ஒரு நல்ல சீட்டை பார்த்து எடுப்பாக்கலாம். அம்மணி, உன்ற ராசிக்கு ராமர் திருக்கல்யாணமே வந்திருக்கமணியோ. உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதா மணி. இதுக்கு உண்டான பலனை சொல்றேன் கேட்டுக்க. விடிய காலை எந்திரிச்சு சூரியோதயத்துக்கு முன்னால குளத்துல குளிச்சு முழுகிட்டு விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்திட்டு சாமி முன்னால அழகா கோலம் போட்டு விநாயகரை பயபக்தியோட கும்பிட்டுட்டு வந்தீன்னு வச்சுக்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி உத்தமமான ஒரு புருஷன் உனக்கு வருவான். அப்பா பிள்ளையாரப்பா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் ஊருக்கு பூசா மேல படிச்சு பார்த்து சாமி கும்பிடு. நீ எல்லாம் வந்துட்ட சாமி கும்பிடுறதுக்கு. செவிட்டு பிள்ளையார் கோயில். ஓ அப்படியா? அப்பா செவிட்டு பிள்ளையாரப்பா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொன்னா நாளைக்கே எங்க உறவுக்காரங்களை விட்டு பொண்ணு கேட்க சொல்லிடுவேன். சம்மதமானு கேட்டு சொல்லு. சுமங்கலியா இருக்கணும். நல்லா இருக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு அந்த பால் நீ குடிச்சு போய் பாதி அவியல் கொடுங்க. அந்த பழத்தை எடுத்து கொடு. இந்த கொடுப்பா. சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்கு பாருங்க. தேள் கொட்டிருச்சா? இல்லீங்க, பேஷா இருக்கு, நன்னா இருக்கு. அன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் புல்லாண்டான பத்திரமா பாத்துக்குங்க. பஞ்சையும் நெருப்பையும் நெருங்க விட்டாதே. கதவு தாப்பா படம் படுத்துக்க. கரெக்டா 12 மணிக்கு உள்ள வந்துருவேன். 2 நாள் நீங்க உள்ளே வரக்கூடாது. அப்ப நீ வெளிய வா. அத்தை தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. நீங்க போங்க. அவங்க கிடக்குறேன். ஐயோ என்னடா சத்தம்? ஒண்ணு கூட.
யாரடி அது இவ்வளவு அவசரமா? வேற யாரு? ஊருக்கே வசந்தாளு ராசியை பொண்டாட்டிதான். ஐயோ, இங்கேயா குளிக்கணும்? நான் வரல, நீ போ. ராசிய வெப்பாட்டி புடிச்சாலும் பொண்டாட்டி புடிச்சாலும் அளத்தொட்டி போலவா பிடிப்பேன். பாரதா, வார்த்தை அளந்து பேசு. தென்னை மரத்துக்கு தேல் கொட்டினா பனை மரத்துக்கு நெறி கட்டிச்சா. பாடுத்து வரவுன்னா சும்மா வாக்கு. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? கண்ணு, உன்னை பார்த்தா பாவமா இருக்காமனே. உன்ற புருஷ ராசனுக்கு 108 பொண்டாட்டியாக்கும். அதுல இந்த உக்காந்துருக்காளே இவ்வளவு ஒரு வப்பாட்டி. ஜாக்கிரதையா நடந்து கம்மி. உன்ற புருஷன் தூணுக்கு சேலை கட்டியிருந்தாலும் நட்ரா என்னம்மா ஞாபகம் இருக்கா? பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளையா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னை ஆம்பளையா கேட்ட? காமிக்கிறேன் ஆம்பளைன்னு. உன்னை 2ஆம் தரமா பொண்ணு கேட்டேன், நீ ஆம்பளையான்னு கேட்ட. பரவாயில்ல, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுமா? ராசையன். அவன் என் தம்பிதான். தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவன். தாலி கட்டினது என்னமோ ராசையன் தான், ஆனா அனுபவிக்க போறது இந்த அன்றாயிரம் இருக்க வேண்டியதான். உன்ற புருஷ ராசனுக்கு 108 பொண்டாட்டியாக்கும். தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவன். நில்றா, எங்கடா ஊர் சுத்திட்டு வர்ற? எவன் வீட்டுல இருந்து வர்ற? என்ன நினைச்சுக்கிட்டு கொண்ட மனசுல? இன்னும் ஒன்ற புத்திய மாத்தி மாட்டியா? இன்னைக்கு என்ன நாடு? உனக்காக வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருந்து தெரிய வேணா? என்னங்க இது? நல்ல நாள் அதுமா புள்ளைய போட்டு இந்த திட்டுறீங்க. சுமாரி, இந்த உலகமே திருந்தினாலும் இவனை திருத்தவே முடியாது. இவனுக்கு கால் கட்டு போட்டாலாவது திருந்து வந்தா கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்பா அது வந்து நான் என்ன சொல்ல, என்ன ஒண்ணு சமாதானம் பண்ண வேணாம். உள்ள போய் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணு. என்ன பாக்குற? போடா. என்ன தமிழே, கோவமா? தமிழே, நான் குடிச்சுதான் நீ குடிக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலையும் நீயே குடிச்சிட்ட. நான் குடிச்சது பால் இல்ல, விஷம்.
வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வணக்கம்ங்க. இந்த வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நினைச்சுக்கங்க. ஒட்டியும் கைமா நிக்கிறியே, எங்க மணி புறப்பட்ட? வீட்டுக்கு. ஏதா மணி 1:30 போடு. அம்மா முதிச்சு அருந்ததி பார்த்து என்னைக்கு 1:30 உன்னை எங்க கையில புடிச்சு கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இதான மணி 1:30 போடு. இல்ல அத்தை, அது சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. என்ற பையனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவனை பத்தி நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டியது கேட்காம விட்டதுனாலதான் என் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியாயிருச்சு. ஊரெல்லாம் என்ற பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மறுத்தப்போ நீயா சம்மதிச்சு வாக்குப்பட்டு வந்தியே, அந்த மகாலட்சுமியே என்ற வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. இனிமே நீதான் எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் நினைச்சது. ஒரு பொண்ணு பிறந்த உடனே அவ அப்பா அம்மாவுக்கு சொந்தம். அவ வளரும் போது நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தம். அவ வயசுக்கு வந்துட்டா மானம் மறுவாதைக்கு சொந்தம். வாக்கப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவ புருஷனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒன்ற பாசத்தால தாங்க சந்தோஷமா இருக்கும். அதை கெடுத்துறாத தாய். நீங்க யார் என்ன சொன்னாலும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அப்பா அம்மணி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க கவுண்டர் தலை குனிஞ்சு நாங்க பார்த்தது இல்லம்மா. ஒன்ற கழுத்துல இருக்கிற தாலிய சோமையா நினைச்சு நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என்ற கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிரும் போல இருக்கு. அதையெல்லாம் பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் தாய். வேணா நான் காலில்